பல பேத்துக்குள்ள இருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, கைதி 2வது பாகம் கைவிடப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பேச போகிறோம். கைதி 2வது பாகம் எப்போ ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். கைதி 2வது பாகம் இந்த திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆகி நம்ம திரையரங்குகளை என்ஜாய் பண்ண வேண்டியிருக்கு சமயத்தில் தான் கூலி திரைப்படம் நடுவில் வந்து விட்டது. அதாவது கூலி திரைப்படத்துக்கு முன்பே கைதி 2வது பாகத்துக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக முடித்து விட்டாங்க. ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்து விட்டாங்க. ஸோ கூலி திரைப்படத்துக்கு முன்பே கைதி 2வது பாகத்தை பண்ணுற மாதிரி தான் பிளான் இருந்தாங்க. மேக்ஸிமம் 90% ஆஃப் பிளான் கம்ப்ளீட்டாக முடிந்து விட்டது. அந்த சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் கனகராஜை பர்சனலாக கூப்பிட்டு எனக்காக ஒரு படம் நீ பண்ணு அப்படிங்கிற ரிக்வெஸ்ட் வச்சாங்க. ஸோ லோகேஷ் கனகராஜுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் பண்ணியே ஆக வேண்டும். அதை நிராகரித்து விட்டால் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட கெரியர் போய்விடும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு விஷயத்தை சூப்பராக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பயன்படுத்தினாங்க. ஸோ 3-4 கதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சொல்லி அதில் ஒரு கதை ஓகே ஆகி அந்த கதைக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட 1 வருஷம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஷூட்டிங் 2 வருஷத்துக்கு மேலே போனது. முழுசாக 2.5 வருஷத்தை அதுக்காக மட்டுமே தான் அர்ப்பணித்தாங்க. அதனால் அதுக்கப்புறமா கூலி திரைப்படம் வெளியாகி மிக்சடு ரிவ்யூஸ் கிடைத்தது. அது வேறு விஷயம். ஸோ கூலி திரைப்படத்துக்கு அப்புறமா கைதி 2வது பாகத்தை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தால் கைதி 2வது பாகத்தை பண்ணல. சர்தார் 2வது பாகத்தை பண்ணுவதற்கு கார்த்தி அவர்கள் போய்விட்டாங்க. ஏன்னா மீண்டுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசனை வைத்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு திரைப்படம் பண்ண போகிறாங்க. அது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. கமல்ஹாசன் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை தயாரிக்க போகிறாங்க. அந்த திரைப்படத்துக்கான ஒர்க் போய் கொண்டு இருக்கு. ஸோ இந்த திரைப்படம் முடிச்சுட்டு அப்புறம் தான் கைதி 2வது பாகத்தை பண்ண போகிறாங்களா. அதாவது ஒரு ப்ராப்பரான ஹிட்டான ஒரு திரைப்படத்தை கொடுத்துட்டு அப்புறம் நம்ம கைதி 2வது பாகத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு ப்ராப்பரான ஹிட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இந்த கமல்ஹாசன் அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் இணைந்து நடிக்கும் இந்த திரைப்படம் ஒரு ப்ராப்பரான ஹிட்டான திரைப்படமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஹிட்டான திரைப்படத்துக்கு அப்புறமா கைதி 2வது பாகத்தில் உட்கார போகிறாங்க. ஸோ கைதி 2வது பாகத்தில் ஸ்கிரிப்ட் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடித்து விட்டாங்க. லிட்டில் பிட் சேஞ்ச் மட்டும் பண்ணால் போதும். ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட்டாக முடிந்துவிடும். அதே மாதிரி நாம் எதிர்பார்த்த கைதி 2வது பாகம் மேபி 2027 கோடை விடுமுறைக்கு ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அதான் நடக்கவும் போகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ கைதி 2வது பாகத்துக்கு நீங்களாம் வெயிட் பண்ணுறீங்களா, இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இணைந்து நடிக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கும் அந்த திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.